முதல்ல இந்த டாடா டியாகோ சிஎன்ஜியை வந்து நம்ம ஆட்டோமொபைல் ஆர்வலர்கள் சார்பாக முதல்ல ஒரு வெல்கம் கொடுத்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் வந்து தன்னோட சிஎன்ஜி மாடல்ஸை வந்து டாட்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் டாட்டாவிலேருந்து வர்ற முதல் சிஎன்ஜி மாடல் இந்த டியாகோ தாங்க. டிகோரும் வந்திருக்கு சிஎன்ஜியில், பட் அது வந்து செடானு. அதோட ரிவ்யூ வந்து அப்புறமா பார்க்கலாம். டியாகோ வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட மாடல்கள் தான். ஸோ அதனால நம்ம ஈஸியாக வந்து நறுக்கு சுருக்கு அப்படின்னு இந்த வீடியோ ரிவ்யூ பார்த்துடலாம். சில முக்கியமான விஷயங்கள் தான், அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரோட அவுட்லுக் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது டிசைன், இது ஏற்கனவே வந்து எல்லாருமே பார்த்து பழகுனது தான். ஆனால் போர் அடிக்கலை. செம்மையாக ஒரு காம்பேக்ட் டிசைனில் வந்து சூப்பர்வாக இருக்குது. சிஎன்ஜிக்கும் நார்மல் பெட்ரோல் மாடல் இருக்கு இல்லையா, அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பின்னாடி ஐசிஎன்ஜி அப்படின்னு ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் வந்து இந்த லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து சிஎன்ஜி மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் வேரியண்ட்டில் தான் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாருதியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேகனார்லாம் கடைசி வேரியண்ட்டில் தான் வாங்க முடியும். ஆனால் இந்த டியாகோ பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாப் எண்டில் வரதுனால இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மிஸ் ஆகாது. உதாரணத்துக்கு டச் ஸ்க்ரீனில் ஆரம்பித்து நிறைய ஃபீச்சர்ஸை சொல்லலாம். மற்ற சிஎன்ஜி ஹேட்ச்பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட இது டாலராகவும் கொஞ்சம் நீளமாகவும் இருக்குது இந்த டியாகோ. வீல் பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது, 2400 மில்லிமீட்டர். ஸோ அதனால் கொஞ்சம் லெக் ரூம் வந்து நல்லா கிடைக்குது. அதே மாதிரி இது வந்து சிஎன்ஜி அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டென்சிலில் வந்து இதை டிசைன் பண்ணி கொஞ்சம் வந்து பில்டுலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க டாட்டா. ஸோ எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த அளவு இவ்வளோதாங்க மாற்றங்கள். டியாகோ சிஎன்ஜியை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளாக்காகவும் இல்லாமல், இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக ரெட் கலரில் ஒன்று சிஎன்ஜி இருக்குது டியாகோ. ஆனால் என்ன பெரும்பாலானவர்கள் சாய்ஸ் வந்து இந்த மிட் நைட் ப்ளம்மாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டியாகோவோட டிரைவிங் மேனர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். அதை மாதிரி இதோட பெட்ரோல் என்ஜினும் வந்து பழக்கப்பட்ட என்ஜின் தாங்க. பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் வந்து அதாவது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின், 3 சிலிண்டர் என்ஜின் தான். அதாவது இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற சிஎன்ஜியை விட டியாகோவில் மட்டும்தாங்க செம்ம பவர், அதாவது 73 பிஹெச்பி வருது. இதோட நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 95 நியூட்டன் மீட்ரு. அது மாதிரி இந்த சிஎன்ஜிலேயே சாண்ட்ரோவை தவிர எல்லாமே 3 சிலிண்டர் தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்லையும் சரி பவர்லையும் சரி டியாகோவை தான் அடிச்சிக்கவே முடியல. இதோட பவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நான் 3rd கியர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னால் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரெவ் பண்ண முடியுது. ஸோ இதோட டிரைவிங் மேனர் வந்து அந்த மேனுவரபிலிட்டி சொல்லுவாங்களா, அந்த சிட்டிக்குள்ளே வளைஞ்சு போகிறது, அதோட பெர்ஃபார்மன்ஸு, இந்த பவர் டெலிவரி, இதோட பிக்கப்பு எல்லாமே வந்து சூப்பர்வாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலையுமே 5 ஸ்பீடு தான். ஸோ இந்த பவர்னாலேயே இதோட மைலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு இன்னும் சரியாக தெரியலை. இப்போது நான் வந்து பெட்ரோலில் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சிஎன்ஜி வார்னிங் வந்து இங்கே இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ வந்து வண்டி சிஎன்ஜியில் ஓடிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் டிரைவிங்கில் ரொம்ப ஒரு எந்துவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியாகோ வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த டியாகோ சிஎன்ஜியில் இன்னொரு ஒரு முக்கியமான ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம சிஎன்ஜிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதோட போட்டியாளர்கள் மற்ற எந்த கார்லையுமே, செலரியோ, சாண்ட்ரோ, வேகனார் எதுலேயுமே இந்த வசதி இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆன் ஆயிருக்கு. நான் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து சிஎன்ஜி மோட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுலேயே நம்ம அப்படி கிளம்பிக்கலாம். அது மாதிரி இது ஆன் த கோலையே வந்து இதை வந்து சிஎன்ஜி வேணாம் அப்படின்னா நாம் இதை வந்து சிஎன்ஜி மோட ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பெட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம சிஎன்ஜிலே ஓட்டிகிட்டு இருக்கோம், அது எப்போ காலி ஆகும் அப்படின்னு தெரியாது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சிஎன்ஜி வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பெட்ரோலுக்கு வந்து டாகிள் ஆகிக்கும். ஸோ அதனால் சிஎன்ஜி காலி ஆயிடுச்சோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இருந்தாலும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், ரெண்டுமே வந்து நீங்கள் போதுமான அளவு வச்சுக்கணும், பெட்ரோலும் சரி சிஎன்ஜியும் சரி. அப்புறம்
டியாகோவோட அந்த சஸ்பென்ஷன் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இப்போ பெட்ரோல் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அதோட சஸ்பென்ஷன் தாங்க இது. அதாவது மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்டு தான். பட் இந்த சிஎன்ஜிக்காக கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதோட வெயிட்டும் ஏறி இருக்குது என்ன சிலிண்டரால், அதாவது 100 கிலோகிராம் ஏறி இருக்குது. இதோட கேர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1040 1087 கிலோகிராம் வரை வருது. இந்த குட்டி காருக்கு இது வந்து கரெக்டான வெயிட்டுங்க. அதாவது ரொம்ப அண்டர் வெயிட்டும் கிடையாது, ஓவர் வெயிட்டும் கிடையாது. இதுதான் நெடுஞ்சாலைகளில் இதோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு ஒரு உதவுது. அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, சூப்பராக என்ன சொல்கிறது, அதாவது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 168 மில்லிமீட்டர் வருதுங்க. இந்த சிலிண்டர் இருந்தாலுமே சில நேரங்களில் அந்த பள்ளங்களில் வந்து பின்பக்கம் சவுண்டு கேட்கும்போது பயமாக இருக்குது. மற்றபடி இதோட சஸ்பென்ஷன் வேலை பார்க்குற விதம் வந்து அற்புதமாகவே இருக்குது. இந்த டியாகோவில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இபிடியோட ஏபிஎஸ், அப்புறம் டுவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஹில் ஹோல்டு அசிஸ்ட், இது பார்த்தீங்கன்னா புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு மலை ஏற்றங்களில் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுக்கும். அப்புறம் இதில் ரியரில் டிஸ்க்கு கிடையாது, ட்ரம் தான். இந்த குட்டி ஹேட்ச்பேக்குக்கு டிஸ்க்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துமே. ஸோ அது வந்து குறை கிடையாது. பிரேக்கிங் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை அளிக்கிறதா தான் இருக்குது. இப்போ சில கார்களில் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா, அதிக ஸ்பீடு போயிட்டு சடன் பிரேக் அடித்தா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பயம்லாம் இல்லைங்க, டீசெண்டாகவே இருக்குது பிரேக்கிங். அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா கேஸ் வெஹிக்கிள்ஸ் ஓட்டும் போது நிறைய பேர் பயப்படுவாங்க, லீக்கேஜ் ஆயிருமோ அப்படின்ட்டு. இந்த எல்பிஜி கேஸ் ஓட்டுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டாட்டாவில் எப்படி தெரியுமா, ஒரு சிங்கிள் சென்சார் மூலமாக இன்கேஸ் உங்கள் சிஎன்ஜி கேஸில் வந்து ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோலுக்கு வந்து டாகிள் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு செம்மையான விஷயம். சேஃப்டி ஃபீச்சர்ஸில் இது முக்கியமாக வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது டாடா டியாகோ. ஓகே, இங்கே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி சிலிண்டர் தாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டியாகோவில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க, 243 லிட்டர்ஸ். இதுவே செலரியோவில் கம்பேர் பண்ணும்போது 313 லிட்டர் வரும். இந்த 243 இந்த ஒரு சிலிண்டரை வச்சு அடைச்சிட்டாங்க. ஸோ இதில் லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் வைக்க முடியும். அது மாதிரி ஸ்டெஃப்னியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடியில் இருக்குது. ஸோ இதை வந்து பஞ்சரான நேரங்கள்லாம் வந்து எப்படி இதை கலட்டுறது அப்படின்னு வந்து கொஞ்சம் பெரிய டாஸ்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டிகோர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ஃபியூச்சர்ஸ், அதாவது ஒரு சிஎன்ஜி காரில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வழக்கமாக ப்ரீமியம் காரில் இருக்கிற மாதிரி இந்த 7 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, அப்புறம் ஹர்மான் 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டியரிங் வீல்லே வந்து இந்த மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப இந்த டியாகோவில் முக்கியமான விஷயம் இந்த பட்டர்ஃப்ளை கன்சோல் தான். அதே டிசைன் தான், பட் இதில் சிஎன்ஜிக்கும் தனியாக வந்து ஒரு ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம சிஎன்ஜியில் எவ்வளோ காலி ஆகுது, பெட்ரோல் எவ்வளோ காலி, ரொம்ப பார்த்துட்டே ஓட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் வசதியாக இருக்குது. இதோட சிஎன்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8.5 கிலோகிராம்ங்க. ஆனால் 9 கேஜின்னு போட்டிருக்காங்க சிலிண்டரில். 8.5 கிலோ தான் நீங்கள் பிடிக்கும். அது மாதிரி பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மிரர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபீச்சர்ஸில் வந்து டியாகோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, டியாகோவோட பின்பக்க இடவசதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதோட வீல் பேஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2400 மில்லிமீட்டர் தான். ஸோ லெக் ரூம்லாம் வந்து சூப்பர்பாக இருக்குது. ஸோ அகலம் வந்து செலரியோவை விட அதிகம் அப்படின்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ உட்காந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு ஆள், கொஞ்சம் தடிமனான ஆள் உட்காரணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த டியாகோவில். ஸோ முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர். ஆனால் லக்கேஜ் எங்கே அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது இந்த டாடா டியாகோ சிஎன்ஜி வந்து நம்ம ஃபுல் டே வந்து இன்றைக்கி ஓட்டி தள்ளிட்டோம். ஆக்சுவலாக வந்து சிஎன்ஜி வந்து ஃபுல் டேங்க் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து 165 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு வைங்களேன். இன்னும் ஒரு பாயிண்ட் மிச்சம் இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஃபுல்
ஃபுல் ரேஞ்ச், அதாவது சிஎன்ஜியோட ஃபுல் ரேஞ்ச் வந்து 300 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அதுக்கான வாய்ப்பு இன்னும் நமக்கு கிடைக்கல. ஸோ அது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 220லேருந்து 230 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு வைங்களேன். அட்லீஸ்ட் 250யாவது வரலாம். அதாவது ஃபுல் சிஎன்ஜியோட ஃபுல் ரேஞ்ச் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியாகோ வந்து 4 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. XE, XM, XT, அப்புறம் வந்து XZ ப்ளஸ். பொதுவாக வந்து சிஎன்ஜி வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிட் வேரியண்ட் கூட கிடையாதுங்க, ரொம்ப பேஸ் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதனால ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஆனால் இந்த டாப் எண்டில் வந்து இந்த சிஎன்ஜியை கொடுத்துருக்காங்க டாட்டா. ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.10 லேக்ஸ்லேருந்து 7.65 லேக்ஸ் வருது எக்ஸோம் சொல்கிறாங்க. இதை வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலும் இதோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 லேக்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கார் ஓட்டுற மாதிரியே ஃபீலிங்ஸே இல்லை, ஒரு ப்ரீமியம் கார் ஓட்டுற ஒரு உணர்வு தான் வருது. அதே மாதிரி டாட்டாவோட பில்டு குவாலிட்டி வந்து நம்ம சந்தேகமே பட வேண்டியது இல்லைங்க. இது வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கு. கதவை மூடும் போதே அதோட பில்டு வந்து பயங்கரமாக தெரியுது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதோட பவர் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இப்போ இருக்கிற அந்த செலரியோவாக இருக்கட்டும், வேகனாராக இருக்கட்டும், வேற எந்த சாண்ட்ரோ சிஎன்ஜியாக இருக்கட்டும், பவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா டியாகோவை வந்து அடிச்சுக்கவே முடியல. அவ்வளோ வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஆனால் மற்ற சிஎன்ஜியை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகவே இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, அப்புறம் வந்து ஹைவேஸில் வந்து பறந்ததுக்கு, நம்ம டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் போனோம், இன்னும் போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுவே வந்து சூப்பராக இருக்குது. அதோட டைனமிக்ஸ் வந்து வேறு லெவல். எந்த இடத்துலையுமே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகவே இல்லை. இந்த டாட்டா டியாகோவில் நான் ஒரு குறையாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான குறையாக பார்க்குறது அந்த பின்பக்கம் அந்த சிலிண்டர் வந்து ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணதுனால நீங்கள் லக்கேஜ் வைக்க எங்கே இடம் அப்படின்னு தேட வேண்டியிருக்கு. ஸோ லக்கேஜ் வைக்காமல் ஒரு 3 பேர் போகணும், 3-4 பேர் போகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த டியாகோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. மற்றபடி இதில் வேறு எந்த குறைகளுமே இல்லை. ஒரு 8 லட்சத்துக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு சிஎன்ஜி வாங்கணும்னு வைங்களேன். இந்த டியாகோ சிஎன்ஜி வந்து ஒரு இன்டெலிஜென்ட், அதாவது ஐசிஎன்ஜின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இன்டெலிஜென்ஸான டியாகோ தாங்க இந்த ஐசிஎன்ஜி டியாகோ. இந்த டியாகோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.